இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய இன்காக்னிட்டோ மோட்ல அதாவது இன்காக்னிட்டோ மோட்ல நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பார்த்திருந்தீங்கன்னா, அதோட ஹிஸ்டரிய வந்து நம்மளால எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, மோஸ்டா வந்து பிரைவசிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். நார்மலாக நீங்கள் வந்து கூகுள் குரோமில் வந்து சர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகும் அப்படிங்கிறக்காக சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இன்காக்னிட்டோ மோடை யூஸ் பண்ணி ரொம்ப அறிவாளித்தனமாக ஹிஸ்ட்ரி சேவ் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து இன்காக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணுவீங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் எது பண்ணாலுமே, ஆக்சுவலி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், அதாவது உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே அது வந்து உங்கள் மொபைலில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு இடத்துல உங்கள் மொபைலோட ஒரு பார்ட்டில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு டைம் உங்கள் மொபைலில் எந்த விஷயம் பார்த்தாலுமே இல்லை எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து அது உங்களுடைய அக்கௌண்ட்லையோ இல்லை மொபைல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக சேவ் ஆகிருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். அவ்வளோதான். மற்றபடி வந்து இன்காக்னிட்டோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யாராலையும் வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியாதுன்னு அர்த்தமும் இல்லை. இன்காக்னிட்டோவில் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியாக சேவ் ஆகாது அப்படிங்கிற அர்த்தமும் இல்லை. இன்காக்னிட்டோக்கு வந்து பார்த்தா தனியாக வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், அதாவது ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஆப்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறது டேரெக்டாக வந்து சிஸ்டமில் வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தா பார்க்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இன்காக்னிட்டோ, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்றப்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரையாச்சும் வந்து நீங்கள் அவங்க இன்காக்னிட்டோவில் இல்லை ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைலில் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஆப் இருக்குது. பட் இந்த ஆப் வந்து எது கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸை வந்து எதுவும் தப்பான வழிகளில் போகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. அவங்களுடைய மொபைலை வாட்ச் பண்ணுறதுக்கு. ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேமிலி சேஃப் அப்படிங்கிறதா வந்து பார்த்தா அந்த ஆப் நேம். இது வந்து ஆக்சுவலி என்ன ஒரு ப்ரீமியம் ஆப் தான். பட் நீங்கள் வந்து டெமோவில் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டெமோவில் யூஸ் பண்ணி உள்ளே போய் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா டேஷ்போர்டில் ஓப்பன் பண்ணி இந்த சைடில் இருக்க 4 டாட்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, அதாவது அதில் வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்த ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து யாரோட மொபைலில் இருக்கணும், யாரோட மொபைலில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல்லையும் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் மொபைலில் இருந்தே அவங்களுடைய மொபைலை வாட்ச் பண்ண முடியும். அவங்க என்ன பார்க்குறாங்க, ஈவன் வந்து அவங்க இன்காக்னிட்டோவில் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க என்ன பண்ணாலும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நார்மல் க்ரோம் ஹிஸ்ட்ரி தெரியும். எதில் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி தெரியும். இப்போ இன்காக்னிட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, ஆக்சுவலி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் கேட்சி அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் டிஎன்எஸ் கேட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கணும். ஆக்சுவலி கோடிங் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. நம்ம மொபைலே வந்து பார்த்தா பண்ண முடியாது அப்படின்னு இல்லை. மொபைலில் வந்து அதாவது இப்போ வந்திருக்க மொபைலில் எதுலேயும் வந்து பார்த்தா பண்ண முடியாது. இதுவே வந்து ஒரு 1 இயர் 2 இயர் அப்படின்னா உங்களுக்கு வந்து விஜெட்ஸ் இருக்க முடியாது. அந்த விஜெட்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் லாக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸை வந்து நோட்டிஃபிகேஷன் லாகில் செலக்ட் பண்ணி போனோம்னா நீங்கள் பார்த்த எல்லா ஹிஸ்ட்ரியுமே கூகுள், குரோம், இன்காக்னிட்டோ எந்தெந்த ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தா அதில் அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு வந்து பார்த்தா பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தா பார்க்கலாம். பட் இப்போ வர மொபைல்ஸில் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை. விட்ஜெட்ஸில் செட்டிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, உங்கள் மொபைலில் விட்ஜெட்ஸில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சு அதில் நோட்டிஃபிகேஷன் லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. பட் இப்போ மொபைல்ஸ் எதுவும் இல்லாதனால நீங்கள் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த டிஎன்எஸில் வந்து என்னென்னா நீங்கள் சர்ச் பண்ணுற எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ் கேட்சி அப்படிங்கிறதுல இதில் வந்து பார்த்தா சேவ் ஆகிருக்கும். இதை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிவிட்டு மேபி இல்லைனா ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் டேரெக்டாக டைப் பண்ணி பார்த்தா வந்துடும். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ்லாம் வரும். சைடில் நான் பெருசாகவே இமேஜ் போட்டுடலாம். அந்த இமேஜஸ் மூலியமாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒன்று டைப் பண்ணணும். என்னென்னா ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டைப் பண்ண சொல்லுவாங்க. அந்த இதை டைப் பண்ணி ரன் பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ண வேண்டியது வந்து ஐபி கான்ஃபிக் ஸ்லாஷ் டிஸ்பிளே டிஎன்எஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்த எல்லா ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஐபி கான்ஃபிக்னு போட்டு அந்த டிஸ்பிளேக்கு பதிலாக ஃப்ளஷ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ப்ளஸ் டிஎன்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். பட் இப்போவும் வந்து அந்த ஹிஸ்ட்ரிஸ் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகும் அப்படின்னு
சொல்ல முடியாது. மேபி வந்து வேறு ஏதாச்சும் இடத்துல இருக்கான். பட் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே சேவ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிஸ்டமில் டிஎன்எஸ் கேட்சி ஓப்பன் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போய் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா அதில் டிஸ்பிளே டிஎன்எஸில் போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் பார்த்து விசிட் பண்ண எல்லா வெப்சைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் வீடியோவில் தான் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.